ஒரு புதிய கண்டுபிடிப்பாங்க. அது யார் யார் எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் போய் சேர்றோமோ அந்த அளவுக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்கும். ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த பலன் அடைய முடியும். கடைசியில் நம்ம கையில் வரும்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு நம்ம கையில் கிடைக்கும். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் அந்த பெனிஃபிட் அடைஞ்சிட்டேன். அந்த விஷயத்தை நான் லாஸ்ட் மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா நம்ம அடைஞ்ச பெனிஃபிட்டை எல்லாருமே அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நம்ம கம்பெனியில் எல்லா விஷயத்தையும் செய்யறோம். உதாரணத்துக்கு இந்த குழுக்கள் ஸ்கீம் அதே மாதிரி கான்செப்ட் தான். எல்லாருமே லேண்ட் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் குழுக்கள் கான்செப்ட் லேண்ட் வாங்கணும்னு அந்த ஸ்கீமை போட்டோம். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சின்றது உண்மையிலே எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க ரொம்ப வாய்ப்பு கம்மி. அது எந்த அளவுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தெரிய வைக்கிறது மட்டும் எங்க நோக்கம் கிடையாது. அதன் மூலமா ஒரு வியாபார வருமான வாய்ப்பை நம்ம உருவாக்கும். ஓகேங்களா? அந்த வருமான வாய்ப்பு கூட எல்லா மக்களும் அது ஈஸியாக அடையிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா கிரிப்டோனும் போது ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ரொம்ப மினிமம் 2000 ரூபாய் ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு வேணா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பத்தி நம்ம பிளானை பத்தி இப்ப சொல்ல போறது கிடையாது. பேசிக்கா கிரிப்டோனா என்ன, இது மார்க்கெட்ல எந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வரப்போகுது, இதன் மூலமா நம்ம என்ன பெனிஃபிட் அடைவோம், மத்தவங்க என்ன பெனிஃபிட் அடைவாங்கன்ற விஷயத்த பேசிக்கா இப்போ ஒரு எவ்வளவு சீக்கிரமோ சிம்பிளா நம்ம சொல்லி முடிச்சிருவோம். இதோடைய பிளான் லான்ச்சிங் வந்து நம்ம மேபி கண்டிப்பா அடுத்த வாரம் இல்ல ஒரு டேட் நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அன்னைக்கு தான் நம்ம இந்த 1 லட்ச ரூபாய் பிளான் கொடுக்கல வச்சு நம்ம முடிச்சிருவோம். அன்னைக்கு நீங்க வந்து சொன்னா அந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்கலாம், என்ன சம்பாதிக்கணும் எல்லா விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகேங்களா? இப்போ இந்த கிரிப்டோனா என்ன, இது அட்வான்டேஜஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததாக மிஸ்டர் சுவாமிநாதன் சார் நம்ம செய்திக்கு வரவேற்கிறோம். உங்களோட கை தட்டுவாங்க. சுவாமிநாதன் சார் வந்து ஆல்ரெடி எல்லாரும் மேபி அறிமுகம் ஆயிருப்பாங்க. ஏன்னா நம்ம கம்பெனிக்கு ஆல்ரெடி மில்லட் கொடுத்தாரு. அவர் வந்து மில்லட் அவர் சொல்லி கிடையாது, ஆன்லைன்ல எப்படி பிசினஸ் ப்ரமோஷன் பண்ண முடியும், எப்படி சம்பாதிக்க முடியும்ன்ற விஷயத்தை சொல்லி கொடுத்து வந்தாரு. பட் நம்ம கம்பெனில அதுக்கு யாருமே சொல்லிட்டு வாங்க கத்துக்க தயாரா இல்லைன்றத அவரே கோச்சிட்டு போயிட்டாரு. இப்போ அதுக்காக வரல. அதே மாதிரி கிரிப்டோல ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. நீங்க கேட்டு பயன் அடைஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா அது விருப்பம் தான். ஸோ பேசிக்கா அவர் ஒரு ட்ரைனர், நிறைய அவரை பத்தி சொல்லலாம். இப்போ அது நேரம் இல்லை, ஏன்னா அடுத்தடுத்து அவரை டிராவல் பண்ண போறோம். அப்போ நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போட்டுதான் இருக்கு. அதனால சார் இந்த விஷயத்தை போய் சொல்லுவாரு. கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். அவருடைய உரையை கேட்க நானும் அவரோட காத்திருக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். பின்னாடி பாருங்க. சரி, இங்கிலீஷ் தெரியும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே. ஏன்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னா சொல்லி வச்சுட்டு சரிங்களா? டீ வேறு கொடுத்துருக்காங்க, கொடுக்குறது பேச வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்க. இப்போ நான் என்ன எதை பற்றி பேச வரேன் அப்படின்னா, இது எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக தான். இதில் யாருக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணும், யாருன்னா பணம் வேணுமோ கை தூக்குங்க. உங்க ஆண்டமா இல்லை தேவைப்படாத கழிச்சு பணம் வேண்டாம் சொன்னாலும் சீட்ல சொல்லி இருக்கீங்க. பிரச்சனை யாருன்னா பணம் வேணும், எல்லாத்துக்குமே வேணும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமா. எவ்வளோ வேணும் மேடம் உங்களுக்கு? அன்லிமிட்டட்னா எவ்வளோ? கோடிக்கணக்காக எவ்வளோ? அதாவது ஒரு வேலை வேணும், இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு யாருக்கு வந்து கரெக்டான இருக்கோ அவங்க மட்டும் பணம் வந்து சீக்கிரம் வந்து கிடைக்கும். 50 கோடி சார், 50 கோடி வேணுமா? வேற யாருக்கு 50 கோடிக்கு மேலே வேணுமா? எவ்வளோ சார்? 1 மில்லியன். சாருக்கு 20 கோடி. 1 மில்லியன். வேற யாருக்காவது எவ்வளோ? நீங்க கேட்கறது உடனே கிடைக்குது. நாளைக்கு சீட்டு கொடுத்த மாதிரி 5 முக்கால் 6 மணி ஆகுது, 6 மணிக்கு வாங்கிக்கலாம். மில்லியன் எவ்வளோ செய்யும் சார்? சரி, ஓகே. அதை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கங்க, செக் பண்ணிக்கங்க. சரியா? எல்லாருக்கும் சார் சொல்லுங்க சார். 20 லட்சம் போதும் சாருக்கு வந்து 20 லட்சம் போதும். ஆக்சுவலா மேடம் 2 பேர் கேட்குறீங்களா? 2 பேசுறீங்களா? 2 பேர் பேசுறீங்க. சரி, ஓகே. எதுவும் பண்ணுங்க. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் பணம் தேவை, அது நல்ல வழியில சம்பாதிக்கணும். கரெக்டுங்களா? முன்னாடி வந்து அதிர்ஷ்டம் வந்து எப்படி வந்து லாட்டரி சீட்டு இப்போ கொடுக்குறது சரிங்களா? இது மாதிரி லாட்டரி சீட்டு, குதிரை ரேஸு எல்லாம் பார்த்துருப்பீங்க. சினிமா எதுனாலும் சீக்கிரம் பணம் சம்பாதிக்க வழினா அதுதான். வேற ஏதாவது வழி இருக்கா சார்? உடனே நான் வந்து பணக்காரன் ஆகணும், 2 நாள்ல பணக்காரன் ஆகணும், 5 நாள்ல பணக்காரன் ஆகணும் அப்படி ஏதாவது ஒரு வழி இருக்கா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பாருங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து விட்டீங்கன்னா கமிஷன் காசு பணக்காரன் ஆகலாம். அது ஒன்று. வேற ஏதாவது வழி இருக்கா சார்? நம்ம இப்போ இருக்க சூழ்நிலை ஷேர் மார்க்கெட். கரெக்ட். ஷேர் மார்க்கெட் வந்து எப்படினா உடனே வந்து பணம் கிடைக்குங்கிறாங்க. வேற ஐடியாஸ், உங்களோட ஐடியாஸ் கேட்ட சொன்னாதான் அது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் நாளைக்கு வித்துறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜில் யார் உள்ளே போனாங்களோ, அதாவது ஸ்டார்டிங்கில் அண்ணா நகர் வந்து கிரவுண்டு 15,000 1 லட்சம் விற்கும் போது யார் ரிலேஷன் பண்ணாங்களோ அவங்க தான் செட்டில் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலாக
நம்ம இப்போ பண்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான். எல்ஐசி யாரும் இன்சூரன்ஸ் பண்ணாலும் எல்லாரும் ஒரு செட்டில் மேடம் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்ல இப்போ செட்டில் ஆகிறதுக்கு வழி இருக்கா? என்னோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 தான் மாசம் வருது, அதுவும் கொரோனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, 10,000 15,000 20,000 30,000 ஃபேமிலி ரன் பண்ணிக்க கரெக்டாக இருக்கு, நான் எப்படி அடுத்த லெவலுக்கு எப்படி போறது? யாருன்னா அடுத்த லெவல் லைஃப் ஸ்டைல் மாற்றணும் ஆசை இருக்கு? எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே என்ன வேணும்? பணம் வேணும். எவ்வளவு வேணும்? நிறைய வேணும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரோட எனக்கு அதிகமா இருக்கும். கரெக்டா? ஏழு வீட்டுக்காரோட அப்படி கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா போதுமா? சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? ஸோ நமக்கு அன்லிமிட்டட் ஒரு மேடம் சொன்னாங்க, அன்லிமிட்டட் வேணுங்கிறது கோடிக்கணக்கில் பணம் வேணும். இல்லை எல்லாரும் கோடீஸ்வரர் ஆவீங்களா? எல்லாரும் கோடீஸ்வரர் ஆவீங்களா? இப்போ இருக்க சூழ்நிலையில நீங்க பார்க்குற வேலையில நீங்க பண்ற பிசினஸ்ல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு சான்ஸ் எவ்வளவு இருக்கு? அதுக்கு வாய்ப்பு குறைவு. நீங்க சொன்னீங்கன்னா அது கோடீஸ்வரன். அது வாய்ப்பு குறைவு இருக்கு. சரிங்களா? நான் ஸ்கீமே சொல்ல சார். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில நியாயமான லாஜிக்கா எனக்கு ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வந்து வேற ஏதாவது பிசினஸ் பண்ணாலும் சரி, கோடி பார்க்கறதுக்கு சில வருஷங்கள் ஆகும். கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா? சில வருஷங்கள பண்ணிடலாம். இல்லை நிறைய பேர் இருக்காங்க லேண்டு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நார்மலாக சில வருஷங்கள் ஆகிடலாம். சில வருஷங்கள்ங்கிறது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ணுறது. கிரிப்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெய்நிகர் நாணயம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக 2010 உலகத்தில் இருக்கு. இதில் யாருன்னா கிரிப்டோ தெரியும் சார்? சார் தெரியும்? 1 2 3 கிரிப்டோ தெரியும்ல? உங்களுக்கு தெரியுமா சார்? சரி, கிரிப்டோ பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? விஆர்ட்ரான் ஒரு கிரிப்டோ பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ். ஓகேங்களா? சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, லேர்னிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? கிரிப்டோங்கிறது பார்த்தீங்கன்னா 2010 வந்து நம்ம புழக்கத்தில் வந்தது. நம்ம யாரும் அதாவது இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. சரிங்களா? 2009 வந்து புழக்கத்தில் வருது சார். 2010 தான் வந்து பீஸா தான் கொடுத்துருந்தாங்க. 2009 சரிங்களா? 2009 பீஸா எடுத்துருந்தாங்க. விக்கிபீடியாவுக்கு விக்கிலீஸ்க்கு டொனேஷன் கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்தது 2010 தான். சரிங்களா? ஆக்சுவலாக அது வரும்போது ஒரு கிரிப்டோங்கிறதுனா ஒரு பிட்காயின் நம்ம சொல்லுவாங்க. கிரிப்டோ பற்றி சொல்லிடுறோம் என்னங்க. முதல்ல நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு பண்டமாட்டு முறை செஞ்சுக்கணும். ஒரு பொருள் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிடணும். சரிங்க? அரிசி கொடுத்து பருப்பு, உப்பு கொடுத்து சர்க்கரை, இந்த மாதிரி தான் வாங்கிருந்தோம். நம்ம வணிகம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? ஒரு ஏரியாவில் போய் பிரச்சனை இல்லை. வேற ஏரியாவுக்கு போகும்போது நிறைய லோடு எடுத்துட்டு போக முடியல, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிறதுக்காக தான் தங்கத்தை கொடுத்து மாற்றினாங்க. தங்கத்தை வந்து கொடுத்துட்டு தங்கத்துக்கு பதிலாக எனக்கு ஏதாவது பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கணும். இடமோ இல்லை வந்து நீங்கள் வந்து அரிசியோ பருப்போ இதெல்லாம் தங்கத்தை கொடுத்து தான் வாங்கினாங்க. வேற இப்போ தான் தங்கம் ஆகணுமா இருக்குது, தங்கத்தை கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க. தங்கம் கொடுத்து வாங்கும்போது ஒரு சூழ்நிலை ஒரு ஏரியாவில் ரொம்ப பிரச்சனை இல்லை. வேற ஏரியாவுக்கு போக வேண்டியிருந்து அவங்க வியாபாரம் பண்ண வேண்டியிருந்து போகும்போது தங்கத்தை எடுக்கும்போது வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்தாங்க, ராபரி பண்ணாங்க. தங்கத்தை அவங்கள யாரும் எடுத்துக்க முடியல, நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தங்கத்துக்கு ஒரு டீம் வந்து மெம்பர்ஷிப் உருவாக்கி ஒரு இடத்துல இப்போ ஆஸ்திரேலியா இங்கே வந்து நீங்கள் தங்கத்தை கொடுத்துடலாம். நீங்கள் 5 கிலோ தங்கம் கொடுத்தா எழுதி கொடுப்பாங்க ஒரு நோட்டில். இந்த நபர் 5 கிலோ தங்கம் கொடுத்துருக்க ஒரு பொருள் கொடுங்க, ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிருக்கோம். நம்ம ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா கூட கவர்னர் சைன் போட்டுருப்பாரு. இந்த வேல்யூ வந்து 10 ரூபா மதிப்புள்ள இருக்குது, இங்கே இதான் கொடுக்கலாம், இந்தியா கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். சரி, அந்த லாஜிக் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரூபாய் நோட்டு கொண்டு போகும்போது கூட அந்த கரன்சியை போட்டாங்க. நான் சொல்ல கொஞ்சம் புரியுதா இல்லை சும்மா சொல்லுமா? பண்ண மாட்டேன் முடிஞ்ச இன்னும் பண்ணவே மாட்டேன். ப்ரோ நோட் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஒவ்வொரு கண்ட்ரி அவங்க தங்க நாணயம் வந்து அது வெளியிட ஆரம்பிச்சாங்க. இது என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம ரூபா நோட்டு இருக்கு, அது நிறைய யூஸ் பண்ணால் நம்ம நாடு வந்து பணக்கார நாடாயிரும், ஒரு 1000 கோடி காயின் பிரிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்து எந்தெந்த கண்ட்ரிலாம் பண்ணாங்களோ யோசிச்சு பண்ணாங்களோ அவங்க வேலையெல்லாம் கம்மியாயிடுச்சு. பணப்புழக்கம் வந்து அந்த பண வீக்கம் அதிகமாகும் போது அவங்களோட வேல்யூ வந்து கம்மியாகிடுச்சு மற்ற கண்ட்ரியில். அதனால இப்போ இங்கே எக்ஸாம் சொல்ல போனால் நம்ம ஊர்ல இருந்து அமெரிக்காவுக்கு போனோம்னா நம்ம 72 ரூபா கொடுத்தா தான் 1 ரூபா தருவோம். கரெக்டுங்களா? யூஎஸ் போனீங்கன்னா 1 ரூபா, நம்ம 72 ரூபா கொடுத்தா தான் 1 ரூபா தருவான். அதுவே நீங்கள் வந்து இந்தோனேஷியா போனீங்கன்னா நீங்கள் 1 ரூபா கொடுத்தா அவன் 47,000 ரூபா கொடுக்கணும் அவங்க காசு. சரிங்களா? இந்த மாதிரி அவங்க கண்ட்ரியோட காசு வந்து அதிகமாக இருந்துச்சு. ரூபா நோட்டை வச்சு ஒரு கரெக்டாக டிசைட் பண்ண முடியல. அப்படி கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு.
அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அட்வான்டேஜ் திங்க் பண்ணும்போது தான் ஏடிஎம் கார்டு வாங்குறாங்க. சரிங்களா? நீங்கள் பேங்க் ஒரு போட்டுக்கோங்க, அக்கௌண்ட்டில் போய் உங்கள் காசை டெபாசிட் பண்ணுங்க, எந்த ஊருக்கு போனால் எடுத்துக்கங்க, இந்த இடத்துல எடுத்துக்கங்கன்னு சொல்லி தரேன். இந்த ஏடிஎம் வரும்போது ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, உங்களோட ஏடிஎம் வந்து யாரோ காசு எடுத்தாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, ஏடிஎம் போய் ஷேர் பண்ணாதீங்கன்னாங்க. இதே மாதிரி நிறைய நடந்துச்சா எல்லாத்துக்கும் தெரியுமா? இதே மாதிரி நடந்துட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமாக வராமல் சேஃபாக எனக்குள்ள காசு நான் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சாரு. சதோஷி நாகமோட்டோன்னு ஒருத்தர். அவர் பேர் வந்து சதோஷி நாகமோட்டோ கிடையாது, அவர் ஒரு புனை பேர் தான் அது. இப்போ சார் கிரிப்டோ லைன் வச்சுருக்காரு, அவர் பேர் வந்து கரீம் தான். கிரிப்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டா அது மாதிரி புரிஞ்சுன்னா நான் சொல்றது. சதோஷி நாகமோட்டோங்கிறது ஃபர்ஸ்ட் யோசிச்சார். என்ன யோசிச்சாருன்னா, அவர் பேங்கால ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டாரு. எப்படின்னா, உங்க காசு வந்து நீங்க பேங்க்ல போடுறீங்க, கரெக்டுங்களா? எல்லாரும் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? பேங்க்ல காசு போடுறீங்க, 1 லட்ச ரூபா போடுறீங்க, ராத்திரி 12 மணிக்கு எடுக்கணும். ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, போய் உங்களால் எடுக்க முடியுமா? எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் 20,000 லிமிட் கொடுத்துருப்பாங்க சேவிங் அக்கௌண்ட்டுக்கு. சரிங்களா? ரெண்டாவது சனியார் பேங்க் இன்னும் எடுக்க முடியாது, நீங்கள் போய் எடுத்தால் சார்ஜ் இருக்கும். வேறு யார்ட்டையும் மாற்றினீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண சார்ஜ் இருக்கும். என்னோட காசை என்னோட தேவைப்படுறது எடுக்க முடியல, சேஃபாக வைக்க முடியல. அப்போ என்னோட காசை நான் எப்போ வச்சுக்கணும்னா டிஜிட்டலைஸ் மாற்றினா தான் முடியும். ஆனால் அது யாரும் திருடக்கூடாது. திருட முடியாத ஒரு டெக்னாலஜி உருவாக்கின மட்டும் தான் நம்மளோட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கிரியேட் ஆனது தான் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் பிட்காயின். ஓகேங்களா? பிட்காயின் தான் கிரிப்டோ கரன்சியோட ஃபர்ஸ்ட் காயின், மதர் காயின் சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரிலீஸ் ஆகும்போது, அதாவது அவர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது, அது எதுக்குமே வந்து அவர் வந்து அவரோட தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டார். யாரா இருந்தாலும் அவங்க கொடுத்தாங்க. ஒரு பிட்காயின் வந்து அப்போ 2008 ₹1 கொடுத்தீங்கன்னா நம்ம நாட்டு காசுக்கு ₹1 வேலைக்கு 1600 பிட்காயின் கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 1600 பிட்காயின். எவ்வளவுக்கு? ₹1. சரிங்களா? போன வருஷம் இந்த வருஷம் 2021 மார்ச் மாசம் ஒரு பிட்காயின் விலை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 40 லட்சம் ரூபாய். எவ்வளவுங்க? ஒரு பிட்காயின் விலை 40 லட்சம் ரூபாய். ₹1 1600 காயின் வாங்கி நீங்க 2010 வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க யாரு? புரியுதுங்களா? அது வளர்ச்சி எவ்வளவுன்னு தெரியுதுங்களா? லேண்ட் வாங்கி வச்சுக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், எது பண்ணி வச்சாலும் கிரிப்டோவோட வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியல. உண்மையா இல்லையா? கரெக்டா இல்லையா? 2018 நமக்கு தெரியல. அப்ப யாரும் வந்து மீட்டிங் போடல, யாரும் சொல்லல. 2010 கொஞ்சம் பேர் தெரிஞ்சது, 2015 கொஞ்சம் பேர் தெரிஞ்சு. 2015 எவ்வளவு இருந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு நம்ம கண்ட்ரி வேல்யூ. 2015 1 லட்சம் ரூபாய், 16 70,000 ரூபாய் ஆச்சு, திரும்ப 17 1,60,000 ரூபாய் ஆச்சு. இப்படி ஏற்றம் இறக்கம் இருந்தது. போன வருஷம் இந்த வருஷம் ஆச்சுன்னா இந்த வருஷம் 45 லட்சம் ரூபாய் போச்சு ஒரே ஒரு காயின். இந்த காயின் என்ன பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட்னா, ஒருத்தர் வந்து 100 காயின் கொடுத்து 2 பீஸ் வாங்கி சாப்பிடுவாரு. என்ன வாங்கிருக்காரு? 2 பீஸ் வாங்கிருக்காரு. ஏன்னா அந்த காயின் யூஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக 2 பீஸ் வாங்கி சாப்பிட்டுருக்காரு 100 பிட்காயின் கொடுத்து. 45 லட்சம் என்று 100 4.5 கோடி 45 கோடியா சார்? 4.5 கோடி ரூபா கொடுத்து 2 பீஸ் வாங்கிருக்காரு. அதான் ஹையஸ்ட் பீஸான்னு போன மாதம் செலிப்ரேட் பண்ணாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ நீங்கள் பிட்காயின் வாங்கணும், கிரிப்டோ கரன்சி வாங்கணும், இப்போ யாராவது 40, இப்போ இன்னைக்கு ரேட் வந்து கம்மி தான், 28 லட்சம் ரூபாய். இன்னைக்கு ரேட் 28 லட்சம் ரூபாய். யாராவது வாங்க சொன்னால் வாங்குவீங்களா? யாராவது தயார் இருக்கீங்க? 28 லட்ச ரூபா கொடுத்து கிரிப்டோ காயின் வாங்குறதுன்னு ரெடி, பிட்காயின் வாங்குறது ரெடியாக இருக்கீங்க? யார் இருக்கீங்க? எல்லாம் யோசிக்கும். ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கம்மியாக இருக்கும், நமக்கு வர ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து 2000 இன்னைக்கு மாதிரி சொன்ன மாதிரி ₹1 வந்து நான் வாங்குறேன். ₹1 யாரெல்லாம் வாங்க ரெடியாக இருக்கீங்க? எல்லாருமே வாங்குவீங்க. கரெக்டுங்களா? அதான் அந்த நிலைமையை மாறுறது தான் அடுத்தடுத்த காயின்ஸ் வந்துச்சு. கிரிப்டோ கரன்சியில் சேம் டெக்னாலஜியில் நிறைய காயின் வந்துருக்குது. கிட்டத்தட்ட 7,300 காயின் இருக்கு, 4,500 காயின் லிஸ்டட்ல இருக்கு. இன்னும் மீதிக்கான வரப்போகுது அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. சேம் டெக்னாலஜி தான், எந்த காயினும் திருட முடியாது, எந்த வேலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன, கிரிப்டோவில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளோட கண்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக அது ஒரே ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே இருக்க காசு சொன்னல, இங்கேருந்து நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா 72 ரூபா கொடுத்தா தான் ₹1 தருவோம் அப்படின்னு சொன்னால, அதே மாதிரி நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு பிட்காயின் கொடுத்தீங்கன்னா நம்ம ரேட்டில் 45 லட்சம் ரூபா, அங்கேயும் அந்த 45 லட்ச ரூபா வேல்யூ வந்து அதை கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அது ஆல் ஓவர் வேல்யூ ஒரே கரன்சியாக கொண்டு வரதுக்கு ஃபியூச்சர் கரன்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. கிரிப்டோ தான் இங்கே வந்து ஃபியூச்சரில் ஒர்க் ஆகும். இப்போ ஏடிஎம் வந்துருச்சு, நிறைய வந்து நமக்கு தான் வரல.
மற்றபடி எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு காய் 45 லட்சம் நம்ம அதே 45 லட்சம் யூரோ இது டாலர் அவங்க கண்ட்ரியில் கம்மியாக தான் சொல்கிறோம். அது வேல்யூ வந்து அதே தான். புரியுது? நீங்கள் 45 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா அதே 45 ரூபா வேல்யூக்கு என்ன டாலர் உண்டோ அதனால தான் கொடுப்பாங்க தவிர, அதான் சொல்கிறேன், சேம் நம்ம 45 ரூபா கொடுத்து அதுக்கு தந்தாலும் அவங்க காசு தர மாட்டாங்க. நம்ம ஊர் 45 ரூபாய்க்கு என்ன டாலர் மதிப்போ அதே தான் கொடுப்பாங்க, சேம் வேல்யூ. காசு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. இங்கேருந்து ஒருத்தங்க அமெரிக்கா காசு அனுப்புற 1 லட்ச ரூபா அனுப்புறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் யூனியன்ல இல்லை வேறு மணி ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் இல்லை 8,000 ரூபாய் கமிஷன் சார்ஜ் மட்டும் எடுத்துக்குவாங்க. போகிறவருக்கு வந்து 94,000 ரூபாய் 93,000 ரூபாய் அப்படி தான் போய் சேரும். ஆனால் கிரிப்டோவா அனுப்பிச்சிங்க அப்படின்னா என்ன காசு நம்ம 1 லட்சம் அனுப்பிச்சா அந்த 1 லட்சம் அவர் மாற்றி வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இதான் அதில் அட்வான்டேஜ். ப்ளஸ் இந்த காயினை யாராலும் திருட முடியாது. உங்களோட ஏடிஎம் பின் சொல்லுங்கள், பாஸ்வேர்ட் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தெரியாமல் டெக்னாலஜி இருக்கிறது, இன்டர்நெட் ஹேக் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாத ஒரு காயின் தான் வந்து கிரிப்டோ காயின். ஓகேங்களா? சேஃப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருமே காசு பத்திரமா வைக்க தான் அனுப்போம். அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் அதே மாதிரி பத்திரமா வைக்கணும். உங்களுக்கு ஒரு கீ வரும், அந்த கீ பத்திரமா வச்சு தான் எடுக்க முடியும். அது மறந்துட்டீங்க அப்படின்னா எடுக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ளஸ் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியாது, 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியாதுன்னா கிரிப்டோல நிறைய காயின் இருக்கு, நிறைய ஃபியூச்சர் காயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் காயின் தருவாங்க. புரியுதுங்களா? யாரும் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க? அதுவே 4 பேர் தானா? சாரி, நீங்க எப்படி 1 ரூபாய்க்கு போனாலும் வருவீங்களா? நம்ம வந்து எப்பவுமே கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இதான் பிரபஞ்ச ரீதியா தான். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்களோ, எது பொருளா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும், சரிங்களா, எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் சீட்டு போட்டவங்க 10,000 கொடுத்துருப்பாங்க, 12,000 வாங்கிருக்காங்க. கொடுக்காம இருக்கிறாங்க. கொடுப்போம் சொல்லி நானும் கூட தான் கொடுப்போம் தான் இருப்போம். ஆனா இவ்வளோ சரிங்களா, கொடுத்தவங்க கண்டிப்பா கிடைக்கும், எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொடுக்க மனசு வரணும். இல்லை நான் 100 ரூபா தரேன்னு சொல்லிட்டு முடியாது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அது இல்லாமல் எல்லாரும் நான் சொல்றதை வச்சு நீங்கள் செய்ய முடியுமா? இவங்க யார் இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டேன் கிரிப்டோன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒன்று பக்கத்தில் இருக்க விசாரிப்பீங்க. சரி, அவங்க பைத்தியம் பாப்பா பேசுவான், சரியா, அவனுக்கு என்னப்பா நம்ம சொல்லிட்டு போயிடும் இருப்பாங்க. ஏன்னா யோசிக்கிறவங்க என்ன நினைச்சுப்பாங்க. சில பேர் தெரிஞ்சு நினைச்சாங்க யூடியூப் போய் செக் பண்ணுவாங்க, இன்டர்நெட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. தெரிஞ்ச அவங்களாம் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, பண்ணி பார்ப்பாங்க. இப்போ என்ன உண்மைதான் சொல்றாங்களா இல்லை போய் சொல்றாங்களா? ஸோ இதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா? நாளைக்கு தெரிஞ்சாலும் தெரிய முடியும். ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதை யாருமே கிரிப்டோ பற்றி கற்றுக்கணும் ஒரு விருப்பமான இருக்கு சொல்லுங்க. ஓகே, நீங்க எல்லாம் கோடீஸ்வரங்க. இப்போ யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ அடுத்த வருஷம் கோடீஸ்வரங்க. சரிங்களா? சும்மா சொல்லுங்க, நான் நிஜமா சொல்றேன். இன்னைக்கு யார் இப்போ கை தூக்குனீங்களோ தைரியமா அடுத்த வருஷம் 2022 அந்த போர்டில் போர்டு நான் இது வரைக்கும் மேலே தான் வச்சிருப்பாங்க. நான் போகும்போது உங்க பேர் வச்சுட்டு போறேன். 2022 நீங்க கோடீஸ்வரன் தான். இது எதுவுமே பிளானோ மார்க்கெட்டிங்கோ எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது வந்து நிஜமா நடந்த விஷயம், நடந்துட்டு இருக்க விஷயம், எல்லாரும் பெனிஃபிட் ஆகிற விஷயம். உடம்பு ஃபுல்லா இருக்கு. சார் மைக் கொடுக்கட்டுமா? இல்லை பேசிட்டீங்க ஏதாச்சும் நடந்துட்டு விஷயம் சொல்றேன். இது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? செக் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கிரிப்டோவை பற்றி சொல்லி தரது. நாங்கள் போன தடவை நாங்கள் வந்திருந்தேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்ல வந்திருந்தேன். மார்க்கெட் பண்ணுற ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும் டிஜிட்டல் வைஸில் ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்கிறது தான் வந்திருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தெரியல. நான் எதுவும் சொல்லேன், ஏன்னா வந்து அதை கற்றுக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுறது அவங்க நாங்கள் நார்மல் வேலை பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி விட்டுலாம். ஆனால் இந்த விஷயம் அப்படி கிடையாது. எல்லாரும் கோடீஸ்வரன் மாற்றக்கூடிய விஷயம். எல்லாருமே ஒரு நாட்டில் வந்து எல்லாருமே பணக்காரனாங்கன்னா அது நாடும் கண்டிப்பாக வளர்ச்சி அடையுமா இல்லையா? கேட்டுங்களா? இந்த ஏரியா இருக்கீங்க, இந்த இதுவாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு 100 கோடி ரூபா இருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களோட தேவைகளுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிட்டு மீது எல்லாருக்கும் மனசு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். ஏன் நான் 4 பேருக்கு உதவணும்ப்பா, நான் 4 பேருக்கு செய்யணும்ப்பா. யாருக்கா ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னா நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? எப்போ நினைப்பீங்க? கையில 100 கோடி ரூபா இருந்துச்சுன்னா நினைப்பீங்க. 100 ரூபா இருந்தீங்கன்னா நினைக்க மாட்டீங்க. கரெக்டா? நான் 100 கோடிக்கு உங்களை உருவாக்குறது தான் இன்னைக்கு இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது எதுவும் நெட்வொர்க் பிளானோ உங்களுக்கு வந்து நான் இது பண்ணி நீங்கள் சேர்த்து கொடுங்க, மேடத்துக்கு ஆள் சேர்த்து கொடுங்க, அதெல்லாம் இல்லை. உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தா இருக்கு. நீங்கள் கற்றுக்கிறீங்க. உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது அப்படி உண்மையிலே நீங்கள் பணக்காரன் ஆகணும், இல்லை வந்து அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும், அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வளரணும் ஆசைப்பட்டு அவங்க சொல்லுங்க.
அவ்வளோதான். கிரிப்டோ வந்து பேசுனாங்க, அது ஹாஸ்டல் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. அந்த என்ன உண்டோ என்ன டீட்டெயில்ஸோ நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் வீக் எப்போ சார் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம். சரிங்களா? எல்லாமே பேசிக் கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி நாளைக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறையா பேசுறது புரிஞ்சுக்கா சார்? மெய்நிகர் அப்படின்னு அர்த்தம். கிரிப்டோ கரன்சினா மெய்நிகர் நாணயம் அர்த்தம். கரன்சினா என்னன்னு அர்த்தம்னா காண முடியாது சார். டிஜிட்டலைசேஷன் ஆக்சுவலாக வந்து கிரிப்டோ கரன்சி வந்து கையால் தொட்டு பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியும்னா டிவியில் பார்த்துக்கலாம், மாறிட்டு மெய்நிகர் நாணயம். நான் சொல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லி பேனர் முடிச்சிருக்காரு, பார்த்துருங்க. மெய்நிகர் நாணயம், மெய்நிகர் நாணயம், மெய்நிகர் நாணயம் உண்மையான நாணயம். கரன்சினாலே ஒரு எந்த பொருளை கொடுத்து வாங்கலாம். கரன்சி அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா எந்த பொருளை கொடுத்து வாங்குறீங்களோ அந்த பொருள் வந்து கரன்சி. உப்பு கொடுத்து சக்கரை வாங்கினா உப்பு கரன்சி. தங்கம் கொடுத்து எதாவது வாங்கினா அது தங்கம் கரன்சி. ஸோ இது வந்து டிஜிட்டலைஸ் மணி. கிரிப்டோங்கிறது யாராலும் பெற முடியாத, கண்ணால் பார்க்க முடியாத, பாக்கெட் பிஸ்பை அடிக்க முடியாத ஒரு விஷயம் கிரிப்டோ. அதுதான் சார், ரூபா கொடுத்து காயின் வாங்குறது, எங்க வாங்குறது, எப்போ வாங்குறது, எப்படி வாங்குறது, வாங்குறது எப்படி வாங்குறது, எந்த காயின் வாங்கலாம், எந்த காயின் விற்கலாம். சார் நீங்க கிளாஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் பேசுங்க, எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுங்க. எல்லா காயினும் வேல்யூ சார். வேல்யூவான காயின் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் கிளாஸ் இருக்கும்போது நான் சொல்றேன். சரிங்களா? இதுக்காக தான் அந்த கிளாஸ் இருக்கு. சார் கேட்டார், என்ன கேட்டாருன்னா நான் எங்க வாங்குறது, கிரிப்டோ ரூபாய் வாங்கலாம் கொடுத்தீங்களே எங்க வாங்கன்னு கேட்குறாங்க. இதை பத்தி ஃபுல் செக்ஷன் தான் அடுத்த வாரம் இருக்குன்னு சொன்னோம். சரிங்களா? ஒரு காயின் எப்படி இருக்கு, எத்தனை காயின் இருக்கு, நீங்க எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், உங்களோட அக்கௌண்ட் வந்து எப்படி கொடுக்க முடியும், உங்க அக்கௌண்ட் ஏன்னா நம்ம காசு தேவையில்ல, கிரிப்டோ எங்கே இருக்குது, எனக்கு நாளைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே காசு தான் வேணுமே அப்படின்னா உடனே ஒரு செகண்ட் இவ்வளோதான் டைமிங். அங்கேருந்து உங்களுக்கு நம்ம ஐயனாரா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? நீங்க 2 ரூபா கொடுத்து வாங்கலாம். பிட்காயின் வாங்குறதா இருந்தா இப்போ வாங்கினா 27 லட்ச ரூபா மேடம். பிட்காயின் நம்ம வாங்க சொல்லல. ஆக்சுவலா நான் சொல்றேன் எல்லா காயின், ஒரு காயின் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பேச வரல. ஒரு காயின் மட்டும் வாங்குங்க. ஷார்ட்ல வியா ட்ரான் பத்தி பேசிட்டாங்க. ட்ரான்னா நெட்வொர்க் பொறுத்து போகும். அது ஓகேங்களா? ட்ரான் ஒரு காயின் தான், பெஸ்ட் காயின் ட்ரான். சரிங்களா? அந்த ட்ரான் வந்து என்னன்னா சார்ஜஸ் கிடையாது. ஒரு இடத்துல போய் இந்த ட்ரேடிங் சொன்னாங்க, ஒரு இடத்துல வாங்குறது விற்கிறது, ஒரு ஒருத்தர் அனுப்புறது, இப்போ அவருக்கு பண்ணுறோம் பிட்காயின் அனுப்பிவிட்டாரு. இந்த மாதிரி ட்ரான் அனுப்பும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. என் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு காசு அனுப்ப முடியும். எல்லாருக்குமே மொபைல் ஃப்ரீ தான். பிட்காயின் ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ண சொல்ல. அது ஏன்டா காயின் சார் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதான் எல்லாமே உங்களுக்கு வரும் ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். மினிமம் எவ்வளோ சார் மினிமம் இல்ல சார், நீங்க எவ்வளவு போறீங்களோ அது 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஒரு 2000 ரூபாய் போறீங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன், 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது 10 மடங்கு ஆச்சுன்னா எவ்வளவு சார்? 100 மடங்கு ஆச்சுனா சார் 10 மடங்குனா 20000 ரூபாய், 100 மடங்கு ஆச்சுனா 2 லட்சம், 1000 மடங்கு ஆச்சுனா இந்த மடங்கு தான் சார் ஆகும். நீங்க வந்து 1 ரூபாய் போட்டு 1000 மடங்கு தானே எவ்வளவு சார்? 1000 ரூபாய். 1000 ரூபாய் போட்டு சொல்றீங்க சரிங்க. சோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மினிமம் ஒரு அமௌண்ட் நமக்கு தெரியாது. நம்ம மட்டும் பயனடையாம நம்ம நண்பர்களையும் அவங்க கூட்டு வரணும். கண்டிப்பா உங்க நண்பர்கள் யாராருக்கோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரா பிடிக்குமோ இல்ல யாரா பிடிக்காதோ எவனா அவங்க காசு தேவையோ அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு யாரா காசு கேட்டு கடன் கேட்டு தேவையோ கொடுப்பாங்க. அவன் பணக்கார ஆயிட்டாங்கன்னா ஒரு 1000 கோடி வச்சிருந்தா அப்ப கொடுப்பான் சார். சரி பரவாயில்ல கூட்டு போனாரு, நான் 1000 கோடி வச்சிருக்கேன் சரியா. கண்டிப்பா சார். சார் சொன்னாங்க இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு எப்படி போகணும் எப்படி எடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எவ்வளவு பணம் தேவையோ உங்களுக்கு எவ்வளவு 1000 மடங்கு வச்சுக்கோங்க மைண்ட் செட்ல, 100 மடங்கு வச்சுக்கோங்க மைண்ட் செட்ல, 10 மடங்கு எவ்வளவு நாளும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து 6 மாசம் மேக்ஸிமம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அந்த மடங்கு ரீச் ஆகும் சொல்ற எல்லா காயினுமே. ஏன்னா இப்பதான் வந்து அவேர்னஸ் வந்து இந்தியாவுக்கு வருது. இது வரைக்கும் 100 கோடி மக்கள்ல 3.5% தான் கிரிப்டோ கரன்சி தெரியுது. இப்பதான் டிவியை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் இனிஷியல் ஸ்டேஜ் வரும்போது ஒருத்தவங்க வாங்க வரும்போது தான் ஆக்சுவலாக வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
எவ்வளோக்கு எவ்வளோ பையர் வந்து உள்ள வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த காயின் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போவே நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க பிட்காயின் மாதிரி ஒரு காயின், ஏதோ ஒரு காயின் எக்ஸ் ஒய் இசட் ஏதோ ஒரு காயின் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து 1 கோடி காயின் வச்சுருக்கீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 கோடி காயின் வச்சுருக்கீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு 1 ரூபா போகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார் இருக்கும்? 1 கோடி ரூபா இருக்கும். கரெக்டுங்களா? 1 கோடி காயின் வச்சுருக்கீங்க, அது 1 ரூபா 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1 ரூபா இருக்கும். அது நீங்கள் இப்போ என்ன எவ்வளோ வாங்கிருக்கீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. இதுதான் வந்து கிரிப்டோட வளர்ச்சி. சரிங்களா? இந்த வளர்ச்சி வளரணும் அப்படின்னா 100% இது பாசிபிள். எதுவுமே வந்து கற்பனை கதையோ இல்லை வந்து ஒரு மேஜிக்கோ கிடையாது. ப்ரூவன் எல்லாமே அது நடக்குது. கரெக்ட். காயின்ஸ் வர வர சார்னிங்க இதோ 7000 காயின் வச்சிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் பிட்காயின் மட்டும் வந்தது. இப்போ காயின் வர 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 உங்களுக்கு ரேட் இங்கே வராது, ஸ்பிரிட் ஆகி போயிருமே அப்படிங்கும்போது எல்லா காயினுமே வந்து பிட்காயின் ஆக முடியாது. சரிங்களா? எல்லா காயினும் பிட்காயின் ஆகாது. முதல்ல இருக்க ஸ்டேஜ் ஒரு 500,000 காயின்ஸ்குள்ள தான் லிஸ்டட் கொடுப்பாங்க. அதுக்கு 3-4 சைட் இருக்கு. அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த காயின் வாங்கலாம், எந்த காயின் விற்கலாம், எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், இவ்வளோ லாபம் போதுமா இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா, எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்திருக்கு. நாங்கள் சொல்ல மட்டும் தான் முடியும். இந்த காயின் சார், இந்த காயின் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் போகும் சார், ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா 1 லட்ச ரூபா போகும் சார், 5 வருஷம் கழிச்சுன்னா 1 கோடி ரூபா போகும் சார். இன்னைக்கு விற்கிறதுக்கும் 5 வருஷம் கழிச்சு விற்கிறதுக்கும் இல்லை. 5 வருஷம் கழிச்சு விற்கும் போது இல்லை 1 கோடி போகல, எனக்கு 95 லட்சம் தான் இருக்கு, ஏன் நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்க முடியாது. சரிங்களா? அதான் எவ்வளோ போதோ அப்போ உங்களோட மனசை பற்றி நீங்கள் விற்றுக்கணும், வாங்கிக்கணும். அது எப்படி பண்ணுறது, எப்படி விற்கிறது, எப்படி வாங்குறது, எந்த காயின் வாங்கணும், எவ்வளோ காயின் இருக்கு, எது நல்ல காயின், எது கெட்ட காயின். ஏன்னா இதே நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். சில காயின் வரும், ஆனால் எதுவுமே அந்த முன்னேற்றமே இருக்காது. அது 10 ரூபா வாங்கினா 5 வருஷமா அது 10 ரூபா இருந்துச்சுன்னா வேஸ்ட் இல்லை. ஆமா சார், ரெண்டு சார் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் வந்து கிரிப்டோ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள காசு எல்லாமே அப்படி நின்றுது, எல்லாமே கிரிப்டோ கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இப்போ கொரோனா வந்தபோது நிறைய டொனேஷன் கிரிப்டோ வந்து கரெக்ட். சொல்லிட்டாங்க எல்லாமே இப்போ வந்து அப்ரூவல் லீகல் ஆகிட்டாங்க. நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாக்காக பிரெட்லி இருக்காங்க கிரிக்கெட் பிளேயர், அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பிட்காயின் கொடுத்தாரு. எத்தீரியம் அந்த பிட்காயின் அடுத்து ஒரு காயின் இருக்கு, எத்தீரியம் காயின். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி சார் 8000 கோடி ரூபாய்க்கு நமக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க எத்தீரியம் காயின் ஓனர். சரிங்களா? இப்போதான் வந்து இந்தியா வந்து கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரிப்டோட தெரியாமல் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் டேஜில் நீங்கள் உள்ள வந்தீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட பிஸ்னஸ் உங்களுக்கு தான். நீங்கள் வாங்குற காயின் எதுவுமே கம்பெனி வரப்போது கிடையாது, நான் எடுத்து போகிறது கிடையாது. நீங்கள் வாங்கி நீங்கள் வைக்க போகிறீங்க, உங்கள் பேர் தான் இருக்கும் போது, உங்களோட வேலட் தான் உங்கள் வீட்டில் உங்கள் பர்ஸில் இருக்கும் போது, உங்கள் மொபைலில் இருக்கும் போது, பர்ஸ்னா மணி பர்ஸ் இல்லை, மொபைல் வேலட்டில் இருக்கும். சரிங்களா? இது எதுவுமே வந்து ஒளிவு முறை கிடையாது. நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம், எப்போ உங்களுக்கு தேவை நீங்கள் விற்றுக்கலாம். ராத்திரி 12:30 காசு கூட மாற்றிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓபன் பண்ண ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் கரெக்ட். ஓபன் பண்ற பாஸ்வேர்ட் மட்டும் பர்கெட் பண்ணாம தான் போதும். மறந்து ராமேஷ் தான் போதும். அவ்வளவுதான். இத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் எழுதுறேன் கண்டிப்பா. என்ன டீடைல்ஸ் சார் சொல்லுவார். थैंक यू. சார் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு சார். ஏன் சொல்றேன்னா ரஜினிகாந்த் தான் சொன்னோம், இந்த நாளை உங்க டைரி எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. நீங்க பிளான் பண்றீங்களோ பண்ணலையோ, கிரிப்டோ கரன்சி பண்றீங்களோ வாங்குறீங்களோ இல்லையோ, அது உங்க விருப்பம். கிரிப்டோ கரன்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் வரல. ஏன்னா கிரிப்டோ கரன்சி உருவாக்குறது நாங்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ரியல் எஸ்டேட் இருக்குன்னா ரியல் எஸ்டேட் உருவாக்குறது நம்ம கிடையாது. லே அவுட்டு லேண்ட் அங்கே தான் இருக்குது. அந்த லே அவுட்டை எடுத்து அழகுபடுத்தி லீகல் பார்த்து நல்ல இடமா வச்சு அதை ரேட்டு கம்மி பண்ணி மக்களுக்கு விற்று நிறைய கமிஷன் கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் கம்பெனிகள் மாறுபடும். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி அப்படின்றது அது உருவாகி ரெடியா இருக்கு. நமக்கு தெரிய வைக்கிறோம். எனக்கு நான் வந்து உடனே வந்து யூஸ் சொல்லதான் நான் பேசுறேன். நானும் ஒரு படிச்சிருக்கேன். நான் அந்த அனுபவத்தை லாஸ்ட் டைம் சொன்னேன். புதுசாக யாரும் வந்திருப்பீங்க, அதுக்கு நான் சொல்றேன். சார் அன்னைக்கு வரல. சரிங்களா? ஸோ சார் அந்த உதாரணத்துக்கு இருக்காரு. சரிங்களா? சொல்லாமா அந்த உதாரணத்தை? போன வருஷம், ஆமா நிறைய பேர் வரல. போன வருஷம் இதேதான் எத்தீரியம் சொன்னாங்க தெரியுமா? எத்தீரியம்னு ஒரு காயின், அதை பத்தி எதுவுமே தெரியாது. சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் போன்ல, அப்ப லாக்டவுன் போன வருஷம் சார் தான் போன் 2000 போடுங்க போட்டா வரும்னாரு. நம்ம கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சார் சொல்ல 2000 போட்டு விட்டேன். போட்டு அதை விட்டாச்சு. ஆனால் எனக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தான். மொபைல் அப்போ பார்த்துப்பேன் இது ஏறியாதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாசம் சார், ஒரு மாசம் கால் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. எதுவும் பார்க்கல சார். ஓப்பன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவரே சொன்னாரு, நான் இன்வெஸ்ட் பண்ணது 2000 ரூபாய், எனக்கு கிடைச்சது 45000 ரூபாய் கிடைச்சது. வெறும் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். யோசிப்பா எத்தனை மடங்கு லாபம் ஒரு வருஷத்துல. இதுக்கும் அந்த எத்தியம் ரேட் கம்மியாயிருக்கு. குறைஞ்சது போது அவங்க வித்துறாரு. நல்ல லாபத்தை வித்துனா ஒரு 1 லட்சம் மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஓகே உண்மையான கிரிப்டோ கரன்சி ஒரு ஃபீல்டு இருக்கு, நல்ல விஷயம் சொல்லிட்டு இந்த ஒரு மாசம் லாக்டவுன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். சார் கிட்ட 2-3 வாட்டி கிளாஸ் போயிருக்கேன்.
போன வாரம் எத்தனை மணி சார் கிளாஸ் எடுத்தீங்க எனக்கு காலங்காலம் வர சொன்னார் 7 மணிக்கு போய் 2 மணி நேரம் உட்காந்து நல்லா கிளாஸ் எடுத்து அதுக்கு இப்போ கிளாஸ் எதுவும் நேரில் போன அவசியம் இல்லை. யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நாங்கள் சொல்லலாம் மறந்துடுங்க. டெக்னிக்கல் நாலேஜ் வீட்டில் போய் யூடியூப் கூகுள் வச்சிருப்பீங்க இல்லையா, தமிழே வருது எல்லாமே. கிரிப்டோ கரன்சி என்றால் என்னன்னு போடுங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். அப்போ சொன்ன மாதிரி பிட்காயின் என்றால் என்ன, எத்திரியம் என்றால் என்ன, ட்ரான் அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கலாம். யாரும் ஏமாற்ற முடியாது சார். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா லாஜிக் தான். நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய மீட்டிங்ல சொல்லுவாங்க, சார் நம்ம கம்பெனியில் வந்துட்டீங்கன்னா நீங்க பிளான் பண்ணா லட்சம் சம்பாதிக்கலாம், கோடி சம்பாதிக்கலாம். நெட்வொர்க்ல சொன்னாங்க சார். சொன்னவனும் சம்பாதிச்சிருக்க மாட்டான், அந்த கம்பெனி சம்பாதிச்சிருக்காது. யாரும் சமாளம் சொல்லுவாங்க, பட் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் பயன்படுத்துறேன். இந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக 100% நம்ம கம்பெனியில் நான் சொல்லல, நல்லா பண்ணி நீங்க வந்து நம்ம பிசினஸ் பண்ணவே சொல்லல. பட் அந்த பிளான் மூலமாக யாரோ கேட்டாங்க, மினிமம் 2000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட அது லட்சம் கிடையாது, கோடிக்கு கண்டிப்பா போகும். அட்லீஸ்ட் லட்சமாச்சும் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இதுல மாற்றமே கிடையாது. இது நான் தர போறது தெரிஞ்சுக்கணும். நான் கொடுத்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு 10,000 கொடுத்தீங்க, இப்போ எவ்வளவு சார் தரணும்? 12,000 தரணும். சரி, ஓகே, கொடுத்து தான் ஆகணும். இப்போ இது நான் கொடுக்குறேன், இது யாரோ கொடுக்க போறான். ஆனா நீங்க கொடுத்தீங்களா அப்படின்றது தான் முக்கியம். எப்போ கொடுக்குறோன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். எங்க கொடுக்குறோன்ற விஷயம் இருக்குது. எங்க கொடுக்குறது நம்ம ஆஸ் ஃபவுண்டேஷன் கம்பெனி நம்பி நீங்க கொடுக்க போறீங்க. ஆனா என்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. நீங்க கொடுக்குறது கூட USD தான் கொடுக்கணும் சார், காசா கொடுக்க மாட்டீங்க. டோட்டலா டிஃபரெண்ட். அமெரிக்கன் டாலர் தான் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? டாலர் எங்க என்ன சார் இருக்கு, அது நாங்களே தரோம். ஓகேங்களா? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத அவர் சொல்ல போறாரு. இது வந்து நான் படிக்கல, எனக்கு எஜுகேஷன் கிடையாது, மொபைல் ஒன்று தெரியாதுன்னா கவலையே படாதீங்க. எதுவுமே தேவை, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். 2 விஷயம் தேவை இதுல சம்பாதிக்கணும்னா. என்ன தெரியுங்களா? பணம் கூட 2000 ரூபாய் இருக்காது மேடம். முதல்ல வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். நம்பிக்கை தான் வேணாம் சார், யாருமே நம்பிக்கை இருக்காது, ஆர்வம் இருக்கணும் சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வெளியே இருக்கணும் சார். 2 தான் உருவாகணும். ஏதோ நம்ம எல்லா பிளான் நெட்வொர்க் கிடையாது. திரும்ப தான் சொல்றது, நெட்வொர்க் பிளானே கிடையாது. நம்ம முதல்ல நெட்வொர்க் தான் டிசைன் பண்ணோம். அப்படி யோசிச்சு பார்த்தோம், மார்க்கெட்ல நிறைய நெட்வொர்க் கம்பெனி இதை வச்சு நல்லா சம்பாதிக்க செய்யறாங்க, ஏமாத்தவும் செய்யறாங்க. அது உண்மைதானே? நிறைய பேர் சொல்லலாம், இப்ப சொல்லலாம் சபையில கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க, பட் மக்கள் போய் பண்றாங்க. அதே தப்பு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெட்வொர்க்கே வேணும். இப்போ வேற என்ன பண்றது, அப்போ சம்பாதிக்கணும். நம்ம அல்டிமேட்டா நம்ம கம்பெனியோட மோட்டோவே என்னன்னா சம்பாதிக்க வைக்கணும். இதான் கான்செப்ட். இந்த பிளான், இந்த விஷயங்கள், இந்த கரன்சியை பேஸ் பண்ணி உங்களை நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் சம்பாதிச்சிருவோம். இப்போ கோடி சொன்னீங்க ஆகுன்னு சொல்றாரு. இப்போ இவர் ஆகணும் ஆகக்கூடாது, அதான் பண்ணிட்டு இருக்காரு சார். படிச்சுட்டு இருக்காரு, சம்பாதிச்சுட்டு 47,000 கோடி ரூபாய்க்கு காய்க்குது சார். என்னோட ப்ரொடக்ஷன் படி 47,000 கோடி ரூபாய் 2022 கிடைக்கும். சார் சிம்பிளா சொல்றேன் சார், என்ன நான் ஷூஸ் கொடுக்குறேன் சார், எழுதி வச்சுட்டு கேள்வி கேட்கலாம் சார். இப்போ நம்ம 2000 ரூபாய் சொல்றோம் இல்லையா, 2000 ரூபாய் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். அட்லீஸ்ட் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட கால்குலேஷன் பண்ணலாம், 6 ரூபாய்னு சொல்லுவோம். டபுளா கிடைக்குமான்னு கேட்போம். எவ்வளவு போட்டாலும், அது 1 லட்சம் போட்டாலும் சரி. இப்போ 2000 ரூபாய் 4000 ரூபாய் வந்தாலும் 6 ரூபாய் இல்லையா, பெரிய விஷயம். அது 100% ஆயிடும், அது மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 40 ஆகுதா 4 லட்சம் ஆகுதாங்கிறது கண்டிப்பா வந்து சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி. பட் அது நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணி தான் நடக்கும். இல்ல என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கு, 2 லட்சம் ரூபா இருக்கு, இதை வச்சு நான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் சார் சப்போர்ட் பண்ணுவாரு. அதை வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும், ரிஸ்கா எப்படி பண்ணலாம், ரிஸ்க் இல்லாம எப்படி பண்ணலாம், எல்லாத்துக்கும் நம்ம ஆப்ஷன். இல்லைன்னா ரோபோட்டே வந்துச்சு, கேள்விப்பட்டீங்க? ரோபோட்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. மனுஷங்களே தேவையில்லை, அதுவே எல்லாம் பண்ணிடும். பணத்தை கொடுத்தா மட்டும் போதும். பட் அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எல்லா விஷயமும் மார்க்கெட்ல வந்துருக்கு. நம்ம என்ன பண்ண தெரியுமா, மொபைல் போன் மாதிரி தான் சார். ஸ்மார்ட் போன் வந்தது. ஸ்மார்ட் போன் பட்டன் போன் யூஸ் பண்ணோம். பட்டன் போன் யூஸ் பண்ணும்போது கூட அதுக்கு முன்னாடி போன் யூஸ் பண்ணுவோம். பட்டன் போன் பெரிய விஷயமா பார்த்தோம். நம்ம அண்ணாந்து பார்த்த பெரிய போன் வச்சிருக்காங்க. பட்டன் போன் தாண்டி ஸ்மார்ட் போன் வந்து எல்லாமே சொல்லுவோம், எனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியாது. உண்மைதானே? எனக்கு சேர்த்தா சொன்னேன், பயமா இருக்கு, ஒண்ணுமே தெரியணும். இன்னைக்கு சாதாரணமா ஆயிடுச்சு இல்லையா, குழந்தைங்க விளையாடுறதுல இருந்து எல்லா விஷயமும் போன்ல யூஸ் பண்ணுவோம். அதே தான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி ஒருத்தர் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணோம்னா ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு வருத்தப்படுவோம். அப்பயும் சம்பாதிக்கலாம், அப்பயும் கண்டிப்பா சம்பாதிப்போம். ஆனா முன்னாடியே வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஃபீலிங் கண்டிப்பா வரும் சார். கிளாஸ் அடுத்த வரும் சார். அந்த லீடர்ஸ்ல பேசி டிசைட் பண்றேன் சார். அடுத்த வாரம் கிளாஸா இருக்காது. அடுத்த வாரம் டோட்டலா வந்து இந்த பிளான் என்ன, இந்த முதல் கிரிப்டோ கரன்சி என்ன சொல்லிட்டு ஒரு சார் டைமிங் சொல்லுவார். அதுல வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும். இந்த மாதிரி சும்மாலாம் மாற மாட்டீங்க, விருப்பம் இருந்தா வருவீங்க. அதுல வந்து எல்லாமே ப்ரொஃபஷனலா மாறிடும். டைம்னா டைம் சார் ஆசைப்படுறது இல்லைன்னா போயிடுங்க. யாரும் வந்து ஃப்ரீயா சொல்லி தர முடியாது. இப்போ நம்ம நெட்வொர்க் மீட்டிங், ரியல் எஸ்டேட் மீட்டிங் மாதிரி அதெல்லாம் இருக்காது. சம்பாதிக்க வந்துருக்கீங்க, பிகாஸ் அவரோட டைம் வேஸ்ட். அது 1 மணி நேரம் உட்காந்து ட்ரேடிங் பண்ணானா 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். நீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் முதல்ல அவரே நம்பல, அப்புறம் போனை வாங்கி பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டேன். அந்த மாதிரி என் போனுக்கு ஆயிடுச்சு. அதுக்காக நேற்று ஒரு வாரத்துல புதுசாக போனே வாங்கிக்கிறேன். வெறும் ட்ரேடிங் மட்டும் பண்றது, அது பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் போதுமா, 2000 போதுமா, அது முடிவு பண்ணலாம். 2000 நாளைக்கு 4000 ரூபாய். இது சூதாட்டம் கிடையாது. நான் முதல்ல எல்லாமே நெகட்டிவ் தான் நினைச்சிருந்தோம். அப்புறம் எல்லாமே கூகுளில் படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கு.
இதே ஃபாரினர்ஸ் எல்லாம் முன்னாடி கத்துக்கிறானுங்க, சம்பாதிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டவுட் பண்ணுவோம். அதான் தப்பு. டவுட் பண்ண தப்பு இல்ல, அது அலைசி ஆராயுங்க. யார்கிட்ட கேட்கணும் கேளுங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கே என்ன தெரிஞ்சிருக்காது. கிரிப்டோ கரன்சி என்னப்பா, ஏதோ சொல்றான் ஃப்ராட், நீங்க சொல்றாரு. நீங்க போயிட்டு அவர் ஐடி போட்டு போயிடு, அது ஒரு விஷயம். இப்படிதான் நான் பண்றோம், கரெக்டுங்களா? அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ கூட எங்களுக்காக பண்ணாதீங்க. வீட்டில் போங்க, உங்களுக்கு படிக்க தெரியல, குழந்தைங்க எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் எல்கேஜி முதல் கூட நீங்க என்ன பண்றாங்க, ஜூம் மீட்டிங்ல எல்லாம் வச்சது அவரோட கொஞ்சம் போட்டு கொடுப்பாரு, டப்புனு டைப் பண்ணி கொடுத்துருவாரு. நல்லா வந்து போத்துரு பண்ணுங்க. இங்கே தான் பண்ணணும் திரும்பி சொல்லல, இந்த வேணா கம்பெனில பண்ணுங்க. பட் தெளிவான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ₹1 இருந்தால் நம்ம பணம் தானே, வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் நம்ம கம்பெனில இந்த பிளானை ஒரு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் யாருக்கிட்டையும் மார்க்கெட்டில் கிடையாது, அது நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆஸ்கில் வந்து பொதுவாக இது பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்டாக புதுமையாக பண்ணுவோம். ஸோ அது சார் ஷேர் பண்ணும்போது சார் அந்த ஐடியா கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நல்லா இருக்கு, யாருக்குமே லாஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் அதான் யோசிப்போம். நம்ம எந்த பிளான் எடுத்தாலும் யோசிக்கிறது முதல்ல என்ன லாஸ் ஆகுமா, யாருக்கும் லாஸ் ஆகும். இது வரைக்கும் நமக்கு பிளான் எந்த நடக்கல. கிரிப்டோ கரன்சில அது ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. ஃபர்ஸ்ட் யாருக்கும் லாஸ் இல்லை. நம்ம நம்பி ஒரு 2000 கொடுத்தா அவருக்கு லாஸ் இல்லை. ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க, உங்களுக்கு லாஸ் இல்லை. ஆனால் பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான் இது வரைக்கும் மார்க்கெட்ல இல்லை அந்த பிளான். பட் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் எப்போ போல அது பண்ணுவாங்க, அது முடிவே பண்ண முடியாது. பட் இதெல்லாம் கார்டு வச்சு பண்ணா நீங்க பண்ணா சரித்திரமே கிடையாது மார்க்கெட்ல. பிகாஸ் அதோட நுணுக்கங்கள் பண்ணவங்க மட்டும் தான் தெரியும். வேர்ல்டு கடா நன்றி சார். சரிங்களா? அதனால இந்த கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி அதான் நான் பேரை மாத்திட்டேன். ஆமா, சொல்றது கொஞ்சம் போர்வையா இல்ல. கிரிப்டோ கரன்சி பேரை மாத்திட்டேன். இதான் உண்மை சார். நம்ம சும்மா பேசுறதுக்கு பேச்சு இல்ல. இதை சம்பாதிக்க முடியுமா முடியாதான்னு 4 பேர் சொன்னாங்க. கூகுள் சொல்லிச்சு, இதே தாண்டி என் மனசு சொல்லிச்சு. நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், சம்பாதிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இது விட்டுவிடணும்னு சொன்னா வேஸ்ட். 6 மாசம் என் டார்கெட். அது கொரோனா வரட்டும், எதுவும் வரட்டும், நடந்துதான் இருக்கு. என் பேர்ல பண்ண கிரிப்டோ பண்ண முடியாது. பேரை மாத்தா சண்டைக்கு வருவாங்க சார். ஓகே சார், நன்றி. ஸோ அந்த மாதிரி சார் நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்காகவோ நெட்வொர்க்காகவோ பயன்படுத்தலை சார். ஸோ நல்ல விஷயம் திருப்பி நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய யோசிச்சோம், இந்த நல்ல ஒரு விஷயத்தை வந்து கரெக்டான நாட்டில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம், உண்மை தான். பட் உங்களுக்கு கூட சொல்லியிருந்தோம், அதை பயன்படுத்தா விருப்பம் சார். ஓகேங்களா? இல்லைன்னா சந்தேகம் இருக்கா சார்? முடிச்சுக்கலாம் சார். உங்களோட டவுட் இருக்கா? பேச சொல்லுங்க சார். தொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுவோம் சார். அதுக்கப்புறம் ரெகுலரா இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை சார், நம்ம அடுத்த வாரம் லான்ச்சிங் பண்ணுறோம் சார். இது வந்து கான்செப்ட் தான். கான்செப்டாக லான்ச்சிங் பண்ணுவோம். எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், கஸ்டமருக்கு என்ன கிடைக்கும், பைனரியா லெவலா எல்லாமே அடுத்த வாரம் லான்ச் பண்ணிடுவோம். அதில் என்ன பிளான் சொல்லி எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். அதற்கு பிறகு அந்த ஷெடியூல் எல்லாம் கொடுக்கணும். என்னென்ன நடக்கும், எப்போ சூன் பண்ண பேப்பர் நடக்கும் சொல்லிட்டு இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் சார். எவ்வளோ பெரிய நெட்வொர்க் எவ்வளோ சவால் விடுறோம், எவ்வளோ பெரிய நெட்வொர்க் லீடராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கிரிப்டோ கரன்சி கிங்காக இருக்கட்டும், நம்ம சொல்ல போகிற பிளான மார்க்கெட்டில் இது யாரும் சொன்னது இல்லை. எங்களால் அதை அதிகம் சொல்ல முடியும். கண்டிப்பாக நாளைக்கு சொல்லுவாங்க, அது நான் சொல்ல முடியும். நீங்கள் கீழே போகிறதுல 4 முறையாக பிளான் பண்ணி அதுல நான் எங்கே போய் டிசைன் பண்ண அங்கே போய் டிசைன் பண்ணுறாங்க. அதான் கொடுமை. நான் ஒரு பிளானை கஷ்டப்பட்டு உருவாக்கி டிசைன் பண்ணேன், அதே கலை போய் டிசைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. பட் இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இது இன்னும் ரொம்ப நுணுக்கமான விஷயம், ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஆனால் மிகப்பெரிய விஷயம். உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளால பேசணும், நீங்கள் சம்பாதிக்க அட்லீஸ்ட் சார் கோடினாரு ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது சார். 2000 போட்டு சந்தோஷப்பட்டு மாட்டேங்க சார். அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்கள் கடவுள்லாம் கும்பிடும் போது எங்களை நினைப்பீங்க நினைக்க மாட்டேங்க சார். கடவுளே நினைக்கிற ஓரமா நினைப்பீங்களா, காசு கொடுங்க நினைப்பீங்களா? இப்போ ஏதோ சொன்னாங்க நிறைய. இப்போ எங்க கம்பெனிலே வந்திருக்கீங்க, பெரிய லெவலில் யாரும் சம்பாதிக்க, அது உண்மை. பட் இதில் சம்பாதிக்கும் போது அதில் விட்டு விளையாட்டு பிடிச்சி நினைப்பீங்களா? அதுக்கான முயற்சி தான் சார். ரொம்ப நாளாக தேடுது சார். இது போன லாக்டவுனில் தேடணும், பெருசாக கிடைக்கும். அதே திருப்பி நெட்வொர்க்கு, பைனரி, லெவல் இவ்வளோ தான் போகுது. உங்களாலையும் பண்ண முடியல, மார்க்கெட்டில் மக்களும் பண்ண மாட்டாங்க. ஆவரேஜாக போகுது. சம்பாதிக்கணும், செலவுக்கே சரியாக போயிடுது. எவ்வளோ நாளைக்கு போக முடியும்? பட் அடுத்த லெவலுக்கு போகணும்னு யோசிக்கும் போது இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒரு நல்ல விஷயம் நம்ம கையில் கிடைச்சிது. அதில் எப்படி பெஸ்ட்டாக பண்ண ட்ரான ஒரு விஷயம் இருக்கு, சார் பேசியிருந்தாரு. அதே ட்ரான் எடுத்தீங்கன்னா என்ன வேணா பண்ண முடியும். ஓகேங்களா? பட் அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு. அதை நான் கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு லாபம், செம்ம லாபம். ஆனால் ஒரு ரிஸ்க் இருக்கு. நாளைக்கு அந்த ரிஸ்க் நீங்கள் தான் எடுப்பீங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா நானே பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கம்பெனி நமக்கு கிடையாது. ஆனால் நான் கை வைக்கல. இதுவே நானே ஒரு 14 கம்பெனி கான்செப்ட்ல காசு போட்டுருக்கேன். அவர் சொல்ற கம்பெனி சேர்த்து அதை பண்ற கம்பெனி ஓனர் யாருமே எனக்கு தெரியும். அதனால அது சேரல. அது ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா கம்பெனி அலைசி ஆராயும் போது எல்லாரும் அல்டிமேட் கோல் என்னன்னா டெம்பரரி. இப்போ பண்ணிக்க, இப்போ சம்பாதிச்சு நாளைக்கு பத்தி கேட்காது. அது நாளடி நான் நம்பி பண்ண முடியும். உங்ககிட்ட நான் சொல்ல முடியுமா?
அதனால அந்த பிளான் கொண்டு வரல. நான் சம்பாதிக்கிறேன் லாஸ் நான் பார்த்தது. பட் நம்ம பண்ண போற பிளான் 100% கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. நீங்க 10,000 ரூபாய் அந்த வாட்டர் நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது உடனே உங்களுக்கான பெனிஃபிட் கிடைச்சிடும். அதுக்கு பிறகு வரது எல்லாமே டோட்டல் பெனிஃபிட் தான், லாஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? இதான் நம்மளோட பிளான். ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். தயவு செய்து திருப்பி சொல்றேன், உங்களுக்காக வீட்டுக்கு போங்க, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயம் என்னன்னு பாருங்க. அது சம்பந்தமான விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அனலைஸ் பண்ணுங்க. தெரியாத உடனே கேட்காதுங்க. என்ன மேடம் அக்கா மகத்தை போய் நாடகம் பார்த்துட்டு போய் ஆமா அவங்ககிட்ட கிரிப்டோ கரன்சி கேட்டுற போறீங்க. அதனால வந்து விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் போய் கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லுவாங்க. இல்லை நீங்க கத்துக்கிட்டு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளில் நம்ம நல்ல விஷயத்தை ஆரம்பிப்போம். ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் சந்தேகம் இல்லைல்ல சொல்லுங்க. நீங்க பண்ணுவீங்க சார், எல்லாம் பண்ணுங்க சார். இது எல்லாருக்கான பிளான் சார். ஆமா சார், ரவிராஜா சார் வந்து கார் எடுக்க போனீங்க, அவர் பரிசு வந்துச்சு சொன்னாங்க தெரியல சொன்னாங்க. அது சொல்றாங்க எப்படி வேணா வரும், இல்லைன்னா வரும். சார் பேர் படிச்சு நாம சார் வேற டவுட்ஸ் இருக்கா சார்? முடிச்சுக்கலாங்களா? அடுத்த வாரம் இந்த சம்பந்தமா கிளாஸ் வச்சு வரலாமா சார்? எவ்வளோ ஃபீஸ் கொடுப்பீங்க சார் கிளாஸுக்கு? பண்ணலாம் 2000 ரூபாய் 2000 வேற சார் காசு வச்சு வருவீங்களா கிளாஸுக்கு? ஃபீஸ் கொடுத்தா வருவீங்களா சார்? நீங்க வருவீங்களா? இங்கே 10 தூங்குவீங்க வரல சார். காசு கொடுத்து கிளாஸ் வருவீங்க வர மாட்டேங்க சார்? வரவங்க தான் காசு தான், ஃப்ரீயா கொடுக்கணும் காசு தான் சார். ஓகேங்களா? விருப்பம் தான் வாங்க, எல்லாரும் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி வந்தவருக்கு. சரியான சார் எல்லாருமே கோடீஸ்வரர் தான். 6 மாசம் கழிச்சு நீங்க அதுக்கு உண்மையா சொல்லுவீங்க. அப்ப பாத்துங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி குழுக்கள் பெண்டிங்ல வந்து கட்டிடுங்க. குழுக்கள் பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா